அல்லேலூயா. இந்த நாளில் வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நமக்கு கொடுத்த நல்ல ஐக்கியத்துக்காக, நல்ல அன்புக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா அவருடைய நாமத்தின் நிமித்தம் இணைக்கப்பட்டிருக்கிற, அவர் நாமத்தினாலே கட்டப்பட்டிருக்கிற, அன்பின் கைதிகளால் கட்டப்பட்டிருக்கிற நம்மை கர்த்தர் நினைத்திருக்கிறார். கர்த்தர் நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறபடினாலே நன்றியோடு கூட நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து நம்முடைய இந்த நாளிலும் ஒரு வேத வகத்தை வாசித்து நம்ம அதை கொஞ்ச நேரம் தியானித்து விட்டு அதுக்கு அடுத்தபடியாக நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம் என்று நினைக்கிறேன். அதனால தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் நாம தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டுவிட்டு அப்படியே நம்ம ஜெபிக்க போகலாம். ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 23வது அதிகாரத்தில் 27 வாசிங்களேன். 23, 27 வாசிங்களேன். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று இயேசு சொல்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அங்கே பார்த்தீங்கன்னா திரள் கூட்ட ஜனம் அவருக்கு புலம்பி அழுது என்ன பண்ணிட்டு பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். திரள் கூட்ட ஜனம் இயேசுவை நோக்கி பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறது. இயேசு சிலுவை சுமந்து போய் கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா திரள் கூட்ட ஜனம் அங்கே அவர் இயேசுவை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறது. அதுல அநேக ஸ்திரீகள் அழுது புலம்பி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தேவனுக்கு பின்பாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை அங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அநேகர் அங்கே இயேசுவை பின்பற்றி வர்றாங்க. அதில் ஸ்திரீகள் எல்லாம் அழுது புலம்பி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சுனாலே பெண்களுடைய வேலை என்ன அப்படின்னா ரொம்ப அழுவாங்க. அப்படித்தானே? என்ன ஆச்சு தெரியுமா உங்களுக்கு, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னா மற்றவங்க ஆண்கள் கொஞ்சம் என்ன பண்ணிடுவாங்க, கொஞ்சம் அப்படியே ஃபேஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் தைரியமா இருப்பாங்க. ஆனா சின்ன பிரச்சனை, சின்ன இதா ஆனாலும் அவருடைய இருதயம் வந்து என்ன பண்ணாத தாங்காது. அதுக்காக என்ன பண்ண அழுது புலம்பும். அதனால தான் 27வது வசனத்தை வாசிக்கலாம். அங்க என்ன சொல்றாருன்னா, திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். திரள் கூட்டமான ஜனங்கள், அங்க பாருங்க வசன தெளிவா, திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். அங்க பாத்தீங்கன்னா திரள்கூடி ஜனங்கள் அங்க பின்னால் இருக்குது, வந்துட்டு இருக்காங்க. இயேசுவை பார்த்து ஐயோ இப்படி ஆயிடுச்சே, நீதிமானுக்கு இப்படி ஆயிடுச்சே, நம்ம தேவனுக்கு இப்படி ஆயிடுச்சே சொல்லி அங்கே பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா திரள் கூட்டமான ஜனங்களை மாத்திரம் இல்ல, அங்கே அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. அப்ப அங்க பாத்தீங்கன்னா இயேசுவுக்காய் புலம்பி அழுகிற, இயேசுவுக்காய் அந்த பாடுகளை தாங்கக்கூட முடியாம தன் தேவனுக்காய் புலம்பி அழுகிற ஸ்திரீகளை அங்கே பார்க்கிறோம். அவங்க இயேசுவுக்கு இப்படி ஆயிடுச்சு, நீதிமானா இருந்த இவருக்கு ஆயிடுச்சு, அநேக அற்புதங்களை செய்தார் அல்லவா, அநேக நோய்களை பேய்கள் எல்லாம் ஓட்டினார் அல்லவா, சுகப்படுத்தினார் அல்லவா, இவருக்கு இப்படி ஆயிடுச்சு என்று சொல்லி புலம்பி அழுகிற ஸ்திரீகளை அங்கே பார்க்கிறோம். அப்போ தேவனுக்கு ஒன்று நடந்த போது புலம்பி அநேக ஜனங்கள் பின்பற்றி வந்திருந்தாலும் தேவனுக்காய் அழுது புலம்புகிற சில ஸ்திரீகள் அவரை என்ன பண்ணிட்டாங்க, பின்பற்றி அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். அப்படிப்பட்ட பின் சென்ற ஸ்திரீகளை பார்த்து தான் அடுத்த வசனம் வாசிக்கலாம். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி எருசலேமின் குமாரத்திகளே, பின்பற்றி வந்த அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களை பார்த்து இயேசு சொல்லல, அழுத புலம்பின அந்த ஸ்திரீகளை பார்த்து இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள், அல்லேலூயா. இங்க பாருங்க, இயேசு அங்க பார்த்து அந்த பின்பற்றி வந்த ஸ்திரீகளை பார்த்து, அந்த அழுத ஸ்திரீகளை பார்த்து, புலம்பின ஸ்திரீகளை பார்த்து அங்க இயேசு சொல்றாரு, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த ஸ்திரீகள் யார்? பின்பற்றி புலம்பி அழுது கொண்டு வந்த ஸ்திரீகள் யார் என்று சொன்னா அங்கே அதை பத்தி சொல்லுது. மார்க் எழுதின சுவிசேஷத்துல 15வது அதிகாரத்துல 39வது வசனம் வாசிக்கலாம், 40வது வசனம் வாசிக்கலாம். 39, 40. சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள்.
அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும் சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அங்க பாருங்க, சில கூட்ட ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி அழுது கொண்டு வந்திருந்தார்கள். அதில் பேரெடுத்து சொல்லப்பட்ட சில நபர்களை அங்கே பார்க்கிறோம். சில நபர்கள் இயேசுவுக்கு பின்பற்றி வந்த அநேக நபர்கள் இருந்தாலும் இயேசுவுக்காய் அழுது புலம்பி, இயேசுவுக்காய் கண்ணீர் விட்டு, இயேசுவுக்காக தன் வாழ்க்கையிலே புலம்பின சில ஸ்திரீகளின் பெயர்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களிலே அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த சில ஸ்திரீகளை அங்கே பார்க்கிறோம். இவர்கள் ஏன் அழுதாங்கன்னா, இயேசு கூட இருந்து ஊழியம் பண்ணினவர்கள், இயேசு கூட இருந்து கர்த்தருக்காய் வேலைகளை செய்தவர்கள். இவர்கள் யார் என்று சொன்னா, இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து தேவனுக்காய் தொண்டு செய்தவர்கள். அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்த போது தேவனோடு கூட இருந்த அந்த ஸ்திரீகள் அழுது புலம்புகிறார்கள். என் தேவனுக்கு இப்படி ஆயிடுச்சே, என் ராஜாவுக்கு இப்படி ஆயிடுச்சே, என் தேவனுக்குடைய கைகளில் என் கால்கள் எல்லாம் சிலுவையில் அறையப்படுறாங்களே, அடிக்கிறாங்களே, கொல்லுறாங்களே அப்படின்னு சொல்லி அழுது புலம்பி இயேசுவை பின்பற்றி வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். சில ஸ்திரீகள் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். யாரு? இயேசுவுக்கு ஊழியம் செய்தவர்கள். இயேசு கூட இருந்து, அங்க பாருங்க, அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும், சின்ன யாக்கோபுடைய யோசேப்புக்கும் தாயாகிய மரியாளும், சலாமே என்பவளும் இவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இயேசுவின் ஊழியக்காரர்கள். ஆமென். இயேசுவுக்கு என்ன பண்ணாங்களாம்? ஊழியம் செய்து வந்தார்கள். அப்ப ஏன் அழுகிறாங்க அப்படின்னா, ஊழியம் செய்து வந்த அந்த நாட்களிலே, தேவனோடு கூட சஞ்சரித்த நாட்களில் அநேக அற்புதங்கள், அநேக அடையாளங்கள், அநேக வாழ்க்கையிலே அநேக காரியத்தை செய்ததுனால அவர்கள் அழுகிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உங்களுக்காக எனக்காக அழுகாதீங்க, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள், உங்க ஜனங்களுக்காக அழுங்கள், உங்களுடைய குடும்பத்திற்காக அழுங்கள். ஏன்னா வரும் நாட்களிலே பெரிய மாற்றம் சம்பவிக்க வேண்டும். அதற்கு நீங்க அழுது ஜெபம் பண்ணி புலம்பி அமர்ந்திருக்கும் போது சில மாற்றங்கள் வரும் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம், பார்க்கிறோம். அப்போ இவர்கள் யார் என்று சொன்னா, இயேசுவை தூரத்தில் பின்பற்றினவர்கள். இவர்கள் யார் என்று சொன்னா, இயேசுவோடு கூட இருந்து ஊழியம் செய்த. அப்போ அந்த காலத்தில் ஆண்கள் மாத்திரம் இயேசுவோடு கூட இருந்து ஊழியம் செய்யவில்லை, பெண்களும் தேவனோடு கூட இருந்து ஊழியம் செய்தார்கள். அந்த ஜனங்களை தான் இயேசுவின் மேல் இருந்த அன்பினால என்ன பண்றாங்க அப்படின்னா, கடந்து வந்து இயேசுவோடு கூட பின்பற்றி நடக்க, தூரத்தில் அவங்கள பக்கத்தில் போயிட்டு இருக்கிறாங்க, இவங்க தூரத்திலிருந்து இயேசுவுக்கு என்ன நடக்குமோ என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வசனம் வாசிக்கலாம், 41. அவருடனே கூட எருசலேமுக்கு வந்திருந்த வேறே அநேக ஸ்திரீகளும் அவர்களோட இருந்தார்கள். அவருடனே கூட எருசலேமுக்கு வந்திருந்த வேறே அநேக ஸ்திரீகளும் அவர்களோடு இருந்தார்கள். ஆனா அந்த 3 பேரோட பேர் மட்டும்தான் அங்க எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. மகதலேனா மரியாளும், அப்போ யாக்கோபின் தாயாகிய மரியாளும், சலோமே என்ப 3 பேருடைய நபர்கள் பேர் தான். அது எல்லாமே அநேக ஸ்திரீகள் இயேசுவுக்கு தூரத்திலே பின்பற்றி அவருக்கு என்ன நடக்குமோ என்று சொல்லி ஏக்கத்தோடு அழுது புலம்பிக் கொண்டு வந்து அந்த இடத்திலே பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த இயேசு தன்னுடைய அதில் 37 வசனம் வாசிங்களே, 37. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விடு. அது வர இயேசு சிலுவை சுமந்து கொண்டு வர்றதை பார்த்து அவர் ஜீவன் போற வர அவர்களை பின்பற்றி அழுது புலம்பி வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஏசப்பாவுக்கு ஜீவன் போனதுக்கு அப்புறம் என்ன பண்றது தெரியல அவங்களுக்கு. அப்ப 42 வசனம் வாசிங்களேன். ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளா இருந்தபடியினால் சாயங்காலமான போது கணம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனும் ஆகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை அழைப்பித்து, அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்டான். 100க்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பினிடத்தில் கொடுத்தான்.
அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டியிருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான். அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேயின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். அவர்கள் அதாவது உயிர் விடும்போது மாத்திரம் இல்ல, கல்லறையில வைக்கிறவரை அவர்கள் கூடவே இருந்து பார்த்தார்கள். எப்போ ஊழியத்திலே வந்த அவர்கள், இயேசுவோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்த அவர்கள் இயேசுவை மரித்ததை மாத்திரல்ல, சிலுவை சுமந்ததை மாத்திரல்ல, கல்லறையிலே வைத்ததையும் அவர்கள் பார்த்து என்ன பண்ணாங்களாம், அவர்கள் கல்லறையில் வைத்ததை பார்த்து அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேப்பின் தாயாக மரியாளும் பார்த்தார்கள். அந்த அளவுக்கு லாஸ்ட் வர இயேசுவோடு கூட இருந்த அந்த நபர்கள். அல்லேலூயா. மரியாள் யோசேப்பின் தாயாகிய மரியாளும் யோசேப்பின் தாயாகிய ரெண்டு மரியாள்களும், அங்கே சலோமி, அவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா இயேசுவோடு கூட இருந்து ஊழியம் பண்ணினவர்கள். இவர்கள் இயேசுவை பின்பற்றி வந்திருந்தார்கள். இவர்கள் இயேசுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்காங்க. கல்லறைக்கு போறவரை அங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போ தேவ சமூகத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்குதான்னு கேட்டா கண்டிப்பா இருக்குது. அப்ப பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, ஊழியம் பண்ணாங்க. நம்மளுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்பு என்னன்னா, நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன்னா அங்கே சீஷர்கள் மாத்திரம் தான் ஊழியம் பண்ணாங்கன்னு அங்க எழுதிட்டு இல்ல, சில ஸ்திரீகளும் அங்கே தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள், தேவனை பின்பற்றி வந்திருந்தார்கள். தேவனோடு கூட அங்கே இருக்கும் யூதாவேல இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாம், கர்த்தரோடு கூட என்ன பண்ணியிருந்தாங்களாம், ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்களாமா. அப்போ அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இயேசு அடிக்கப்பட்ட போது, இயேசுவுக்கு துன்பம் வந்த போது, இயேசுவை இது சிலுவையில் அறையும் போது அழுது புலம்பி என்ன பண்றாங்க, தேவனை பின்பற்றி வந்தார்கள். அப்போ அடுத்த வருஷம் வாசிக்கலாம் 16:1. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, இந்த 3 பேரோட பேர் மாத்திரம் அடிக்கடி சொல்லி ஒரு கூட்டான ஒரு ஊழியம் பண்றதை பார்க்கிறோம். இந்த 3 பேர் அப்படின்னா, இந்த பேருடைய பார்த்தீங்கன்னா மரியாள், யாக்கோபின் தாயாக மரியாள், சலோமி, இது 3 பேருடைய பார்த்தீங்கன்னா ஒரு தேவனுக்காய் இங்க மாத்திரம் இல்ல, அந்த ஆரம்ப நாட்களிலிருந்து தேவனுக்காய் ஒன்றுபட்டு ஊழியம் செய்தவர்கள். அல்லேலூயா. அந்த நாட்களில் இங்க மாத்திரம் இல்ல, அங்கிருந்து அந்த தேவனுடைய சமூகத்துல தேவனுக்காய் ஊழியம் செய்த போது ஒரு குழுவாய் இருந்து தேவனுக்கு ஊழியம் செய்தவர்கள். அல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் பெண்கள் தானே, அவங்க நினைக்கிறோம் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அங்க பாருங்க, அதே வேதமே சொல்லுது, இயேசுவே சொல்லியிருக்காரு, என்னது, அவர்களோடு கூட இருந்து ஊழியம் செய்தவர்கள். தனியா ஊழியம் பண்ணல, ஒரு குழுவாய் இருந்து ஊழியம் செய்தவர்கள். யாரு? அங்க மரியாளும், யாக்கோபின் தாயாகிய மரியாளும், சலோமி என்பவளும் பிளஸ் ஸ்திரீகள் இருக்கிறாங்க. ஆனா இந்த 3 பேர் ஒரு குழுவாய் இருந்து, ஒரு கூட்டமாய் இருந்து தேவனுக்காய் ஊழியம் செய்தவர்கள். அல்லேலூயா. அப்போ தேவனுக்காய் ஊழியம் செய்வது என்று தனியா நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஏன் அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார், ஏன் நம்மை அழைத்திருக்கிறார், ஏன் அவங்களை பார்த்து அழக சொன்னார் அப்படின்னா, நீங்க அழுதா சில மாற்றங்கள் வரும். நீங்க அழுதா சில குடும்பத்திலையும் மாத்திரம் இல்ல, சமுதாயத்திலும் சில மாற்றங்கள் வரும். அது ஊழியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னது? எனக்காக அழுகாதீங்க, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்க, உங்க தேசத்துக்காய் அழுங்க, உங்க குடும்பத்திற்காய் அழுங்க, உங்க தேசத்தில் வாழக்கூடிய ஜனங்களுக்காய் அழுங்க. ஏன்னா நீங்க அழுகும் போது கர்த்தர் அந்த அழுகையின் சத்தத்தை கேட்டு அவருடைய சில வாசல்களை திறக்கும்படியாக, சில காரியங்களை நடப்பிக்கும்படியாக கர்த்தர் ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதனால தான் திரள் கூட்ட ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி வந்தது. ஆனா அழுக ஜனங்களை பார்த்து தான் திரும்பி பார்த்து ஸ்திரீகளை பார்த்து சொல்றாங்க, என்னன்னு, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க, உங்க தேசத்துக்காய் அழுங்க, உங்க சபைக்காய் அழுங்க, உங்களுடைய ஜனங்களுக்காய் அழுங்க. அழுதா என்ன ஆண்டவரே, அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. அது பாருங்க, இந்த 3 பேரும் அந்த இடத்துல இங்கே தொடர்ந்து கர்த்தருக்கு என்ன சுகந்த வர்க்கம் இடும்படியாக என்ன பண்றாங்க, கல்லறை இடத்துக்கு போறாங்க. போகும்போது தடைகள் இருக்குதே, எப்படி மாறும்? கல்லை வச்சிருக்காங்களே, யாரு மாற்றி போடுவோம், எவன் நமக்கு அந்த கல்லை மாற்றுவான் அப்படின்னு சொல்லி தலையோடு என்ன பண்ணும். ஆனா இருந்தாலும் தலையா இருக்குன்னு சொல்லி வீட்டில் இருக்கல அவங்க என்ன பண்ணாங்க, கல்லறைக்கு அங்க பாருங்க, கல்லறையின் அது அதுல 2வது வசனம் வாசிங்களே.
வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான்? அதுவரை கல்லறையின் வாசல் வரை வந்துட்டாங்க. அப்பதான் யோசிக்கிறாங்க, ஐயோ நமக்கு கல்லை யாரு புரட்டி போட, பெரிய கல்லா இருக்குதே, அந்த கல்லை யாரு புரட்டி போடுவா அப்படிங்கிற அந்த எண்ணம் கூடி அவங்களுக்கு இல்லாம, அதை என்னதான் இருந்தாலும் அப்படின்னு நினைச்சிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, வீட்டில இருந்திருப்பாங்க. பெரிய கல் இருக்குது, புரட்டி போட முடியாது, அதனால என்ன பண்ணிடலாம், வீட்டில இருந்துடலாம் அப்படின்னு இல்லாம அவர்கள் ஆயத்தமாகி வருகிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் ஊழியம் பண்ணும்படியாக, தேவனுக்கு செய்ய வேண்டிய கடைசி மரியாதைகளை செய்யும்படியாக, அங்கே அவர்களுக்கு சுகந்த வர்க்கம் இடும்படியாக அவர்கள் அதிகாலையில் எழுந்து, அந்த ஓய்வு நாளுக்கு முந்தின நாள், அந்த ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்னன்னு வச்சுக்குவோம், சனிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு வர்றாங்க. என்னது, ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் தான் காலையில் வச்சுட்டாங்க. வச்சதுனால அவங்க அதிகாலையில் எழுந்திருச்சு தேவனுக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அங்கே வருகிறார்கள். வரும்போது பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியும், இருந்தாலும் வரும்போது பேசிட்டு, எனக்காக யார் அந்த கல்லை புரட்டி போடுவா, என் வாழ்க்கையில நான் ஊழியம் பண்ண போறேன், கடவுளுக்குடைய சேவை செய்ய போறேன், இப்படி வர அந்த பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடிய கல்லை மாற்றினா தான் உள்ள போய் கடவுளுக்கு ஊழியம் செய்ய முடியும், அதை யார் மாற்றுவா என்று சொல்லி தங்களுக்குள்ளே எவன் மாற்றுவான். அங்க வாசிக்கலாமா? கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது. அந்த கல் மிகவும் பெரியதா இருந்தது. எப்பேற்பட்ட கல்லா இருந்தாலும் நீங்க முன்னால வந்தா புரட்டி போட தேவன் வழிகளை உருவாக்குவார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அது தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். அல்லேலூயா. நீங்க விசுவாசத்தோடு தேவனுக்காய் ஊழியம் செய்ய, தேவனுடைய சுகந்த வர்க்கம் இடும்படியாக, தேவனுக்காய் ஊழியம் செய்யும்படியாக நீங்க வரும்போது பெரிய கல்லா இருக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்காய் உடைக்கப்பட்டிருக்கும், வழி மாற்றப்பட்டிருக்கும். அல்லேலூயா. நாம அதான் தேவன் சொல்ல, தேவனுடைய ஊழிய அந்த இந்த தைரியம் எல்லாம் எப்படி வந்திருக்கும்? தேவனோடு கூட ஊழியம் செய்த நாட்களிலே அவர் பழக்கி கொண்ட காரியம், அவர் கற்றுக்கொண்ட காரியம். இந்த மகதேல் மரியாளும் யோசேப்பின் தாயாகிய மரியாளும் சலோமி என்பவளும் எல்லாம் எப்படி இவ்வளவு தைரியத்தோடு கூட முன் சென்று வந்தார்கள். அநேக ஸ்திரீகள் பின்பற்றி வந்தார்கள். ஆனா இந்த 3 பேருக்குள்ள தைரியமும் இந்த ஒரு துணிச்சலும் எப்படி வந்ததுன்னா, அவர்கள் ஊழியம் செய்த போது தேவன் அவர்களோடு இருந்து செய்த காரியங்களை பார்த்தபோது விசுவாசத்தினாலே அவர்கள் ஊழியம் செய்ய வருகிறார்கள். அல்லேலூயா. அப்ப ஊழியம் செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. தேவனோடு கூட இருந்து பழகினவர்களுக்கு தான் விசுவாசத்தில் காலடி எடுத்து வைக்க முடியும். அங்க கல் இருக்குன்னு தெரியும், இருந்தாலும் கல்லை அவங்க பெரிதா பார்க்காம அந்த கல்லின் மேல் அதிகாரமுள்ள இயேசுவை பார்த்து வராங்க. நமக்காய் எவன் புரட்டி போடுவான்? அங்க கல் பெரிய கல் தான் இருக்குது, ஆனா எப்படி மாறும் தெரியாது. ஆனா வர்றாங்க, அங்க கல் அவர்களுக்காய் புரட்டி போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுக்காய் நம் குழுவாய் தீர்மானித்து ஊழியம் செய்யக்கூடிய நம்மை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தின் பாதையிலே தொடர்ந்து வர வேண்டும், அழுது ஜெபிக்க வேண்டும், அழுது ஆண்டவர் சமூகத்தில் மன்றாட வேண்டும். ஆனா அழுகிறது போடு நின்று விட்டு அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே போயிடக்கூடாது. திரும்ப தேவனுக்காய் என்ன சுகந்த வர்க்கம் இடும்படியாக, தொடர்ந்து ஊழியம் செய்யும்படியாக, அங்க இயேசுவே இறந்து போயிட்டாரே அப்படின்னு சொல்லி வரலாம அந்த தொடர்ந்து அந்த பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு நேராய் வர வேண்டும். அந்த சுகந்த வர்க்கம் இடும்படியாக வந்தாங்க. வந்தபோது அங்க பிரச்சனை இருப்பதை தெரிந்தும் அவர்கள் வருகிறார்கள். அவங்க வீட்டில் முடங்கி இருக்கல, அந்த பிரச்சனையின் மத்தியிலும் கடந்து வந்த போது கர்த்தர் வழிகளை உருவாக்கினார். அல்லேலூயா. அந்த பெரிய அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். அல்லேலூயா. அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால், அங்க பாருங்க, அங்க பார்த்து சொல்றாரு, அந்த வெண்மை வஸ்திரம் தெரிந்த அந்த வாலிபன் சொல்றாரு, நீங்க இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் என்ன, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார்.
அப்ப உயிர்த்தெழுந்த செய்தி முதலா யாருக்கு அறிவிக்கப்பட்டது என்று சொன்னா, தேவனுக்கு ஊழியம் செய்த அந்த ஸ்திரீகளுக்கு, அந்த குழுவாய் ஊழியம் செய்த அந்த ஸ்திரீகளுக்கு, தேவனுக்கு தொடர்ந்து பின்பற்றி வந்த அந்த ஸ்திரீகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. அநேக ஸ்திரீகள் பின்பற்றி வந்தாங்க. ஆனா இந்த 3 பேருக்கு மட்டும்தான் கர்த்தர் என்ன சொல்றாரு? உயிரோடு எழுந்ததை கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நாம அழுகுறவர்களாய் மாத்திரம் அல்ல, நாம ஜெபிக்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, பின்பற்றி வருகிறவர்களாய் மாத்திரம் அல்ல, நாம் தேவனுக்காய் ஊழியம் செய்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, நாம் தொடர்ந்து தேவ சமூகத்தில் கடந்து வரும்போது நமக்காய் கல் புரட்டப்படுவது மாத்திரம் அல்ல, நமக்கான சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய வேலையும் கர்த்தர் கொடுக்க. நீங்க போய் என்ன பண்ணுங்க? இயேசு உயிரோடு எழுந்தார் என்று சீஷர்களுக்கு சொல்லுங்கள் என்று முதலாய் யாருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார் என்று சொன்னா, தன் கூட வந்த அந்த 3 நபர்களுக்காக. அல்லேலூயா. அப்ப நாம நினைக்கிறோம் நம்ம பலவீன பாண்டங்கள் அல்லது வீட்டில் நம்ம வேலை அழுகிற வேலை தான் அப்படின்னு இல்லை. ஜபிக்கிறது மாத்திரம் இல்லை, அறிவிக்கிற வேலையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பெண்களாய் இருக்கிற நாம, பெண்களாய் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்வார் அப்படின்னா, கர்த்தர் அந்த அறிவிக்கக்கூடிய சுவிசேஷத்தை, அந்த உயிர்த்தெழுந்த அந்த காரியத்தை அறிவிக்கக்கூடிய நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாது போனார்கள். அல்லேலூயா. ஏன்னா இப்படி வேலை நடக்குமா, இப்படியெல்லாம் காரியம் நடக்குமா என்கிற பயமும் திகிலும் அவர்களை பிடித்திருந்தது. இருந்தாலும் கர்த்தர் அந்த ஊழியத்திலே அவர் உண்மையும் உத்தமமாய் தேவனை பின்பற்றி வந்தார். அவர்களுக்காய் அழுது புலம்பினதுனால, தேவனுடைய சமூகத்தில் கதறினதுனால கர்த்தர் முதலாய் அவர்களுக்கு தரிசனமாகி சொல்றாரு, நீங்க போய் இயேசு இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி சீஷர்களுக்கும் பேதுருவுக்கும் சொல்லுங்கள் என்று சொல்லி அங்கே அறிவிக்கிறார். அடுத்த வசனம் வாசிக்கலாம். வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். ஆனா அங்க போகும்போது யாரும் இருந்தா? 3 பேர் தான் இருந்தாங்க. மகதலேனா மரியாளும், யாக்கோபின் தாயாக மரியாளும், சலோமி. அவ 3 பேருமே அங்க இருந்தாங்க. ஆனா முதல்ல அங்க தரிசனமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவரிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அல்லேலூயா. அப்ப அந்த அறிவிக்கிற வேலை யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, இந்த அறிவிக்கிற வேலை யாரிடத்தில் கொடுக்கப்பட்டதுன்னா, பின்பற்றி வந்த, அழுத, புலம்பின, தேவனுக்காய் கண்ணீர் விடித்த அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். இந்த செய்தியை போய் அவரிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்களுக்கு துக்கப்பட்டு அழுது கொண்டு இருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அல்லேலூயா. அவர்கள் கூட இருந்த எல்லாரும் நபர்களும் இயேசு செத்து போயிட்டாரு அழுகும் போது, இல்லப்பா இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அறிவித்தவள் இந்த பிள்ளைகளே. அல்லேலூயா. அப்போ இயேசுடைய முடிவை மாற்றி அறிவித்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, இயேசு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்க. இயேசு அங்க பாருங்க, அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். வாசிக்க. அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். இயேசு அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில், அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கிறபடி, அவர்களோடு துக்கப்பட்டு இருந்தவர்கள் எல்லாம் யாரு? சீஷர்கள். யாரு? சீஷர்கள் தான் அவரோடு இருந்தவங்க. அவரை பின்பற்றி அநேகர் வந்திருந்தாங்க. அப்ப அழுது யாருன்னா ஸ்திரீகள் அழுதாக. இங்க பாத்தீங்கன்னா இயேசு மரித்ததுக்கு அப்புறம் அவரோடு இருந்தவர்கள் எல்லாம் அழுகிறாங்க. ஸ்திரீக போய் என்ன பண்றா? நீங்க அழுகாதீங்க, இயேசு உயிரோடு எழுந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அழ வேண்டிய நேரத்துல அழுதா, அழுகுகளுக்கெல்லாம் ஒரு ஆறுதலா இருந்தா. அல்லேலூயா. அப்ப ஸ்திரீகளுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அநேகர் பின்பற்றி வந்தார்கள். ஆனா எல்லாரும் அழுகல. அப்ப அழுதுவங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறது ஒரு விசேஷமான காரியம் என்னன்னா, அநேகர் இயேசுவை பின்பற்றி வந்தார்கள், அதில் ஸ்திரீகள் மட்டும்தான் அழுதார்கள். அது ரொம்ப அழுதிருப்பாங்க நினைக்கிறேன். 3 பேர் தான் அழுதிருப்பாங்க ரொம்ப. ஏன்னா இயேசு கூடவே இருந்திருப்பாங்கல்ல. இயேசு செய்த அற்புதங்கள், ஏன்னா 7 பிசாசு துரத்திருக்கிறாரு. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல விடுதலை வாங்கினவர்கள், ஐயோ என்னை விடுதலையாக்கின தேவனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அழுது தேவனை பின்பற்றி வர்றாங்க.
ஆனா கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்காய் அழாம எல்லாருக்காக அழுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த கூட இருந்த நபர்கள் எல்லாம் இப்ப அழுதுட்டு, இயேசு மரிச்சு போயிட்டாரு, இயேசு இறந்துட்டாரு, என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி கூட இருந்தவர்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவிக்க, அழுது கொண்டிருக்கிற நபர்களுக்கு மத்தியில போய் அறிவிக்க இயேசு என்ன பண்ணினார்னா அதை அவர்களுக்கு அறிவிக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுத்திருக்க பொறுப்பு என்னன்னா, ஒரு காலம் உண்டு, அறிவிக்க ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. அழுகிற நேரத்துல நம்ம அழுகணும், அறிவிக்கிற நேரத்துல அறிவிக்கணும். ஏன்னா இயேசு இறந்து போயிட்ட வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாமே இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய சூழ்நிலை மாறி இருந்த போது அழுத நபர்களுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி நான் உயிரோடு இருக்கிறவர் என்பதை காண்பித்தார். அதே போல நாமும் அழ ஒரு நேரம் உண்டு, அழுக வேண்டிய நேரத்தில் அழுகணும், ஆண்டவர் அறிவிக்க வேண்டிய நேரத்தில் உண்டு, அந்த நேரத்தில் இயேசுவை அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நமக்காகவும் நம்ம குடும்பத்திற்காகவும் சபைக்காகவும் சமுதாயத்துக்கும் அழுகிறதுக்கு ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தில் நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் அழ வேண்டும். ஆண்டவரே, என் தேசத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும், என் சபையில் ஒரு மாற்றம் வர வேண்டும், என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லி அழக்கூடிய ஒரு நேரம் உண்டு. அதான் தான் ஆண்டு சொல்றார், நீங்கள் எதற்கு அழ வேண்டும் என்று சொல்லி அங்க சொன்னாரோ அதற்காக நாம் அழு வேண்டும். அதே சமயத்துல அழுது முடித்த பின் இயேசு சொல்லுவாரு, நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி அறிவிக்கும்படியாய் அனுப்பப்படும் போது அனுப்பப்பட்ட நபர்கள் போய் அங்க இயேசு உயிரோடு இருக்கிறார், அங்க எழுந்தார் என்று அழக்கூடிய நபர்களுக்கு சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வேலை அழும்போது அழுகணும், அழுகுளுக்கு ஆறுதல் படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்ப அழுகிற நேரங்களிலே நாம் அழுது ஜெபிக்க வேண்டும், திறப்பிலே நிற்க வேண்டும், தேவ சமூகத்தில் நின்று நாம் ஜெபிக்க வேண்டும். அதே சமயம் அழுதுட்டே இருக்கக்கூடாது, அழக்கூடிய, அதாவது இயேசு என் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையில் நம்பிட்டு இருந்த எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டுருச்சு, எனக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி அவரோடு கூட இருந்தவர்கள் அழுது கொண்டு இருக்கும் போது அவர்களுக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கிற நற்செய்தியை அறிவிக்க நாம் அறிவிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம் அதுதான், நாம் அழக்கூடியவர்கள் அல்ல, அழுக்கூடியவர்கள் தான். எப்போ அழுகணுமோ அப்ப அழுகணும், எப்ப அறிவிக்கணுமோ அப்ப அறிவிக்கணும். அல்லேலூயா. அறிவிப்போமா? நம்ம அழுதுட்டு மாற்ற இருக்கக்கூடாது, என்ன பண்ணோம், ஜெபிச்சுட்டு மட்டும் இருக்கக்கூடாது, இயேசுவை அறிவிக்கக்கூடியவர்களாய் மாறணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு. இந்த செய்தி எனக்கு இந்த ஆண்டவர் சொன்ன வரவே 40வது வசனம் வாசிக்கும் போது எனக்கு உணர்த்தினார். 40வது வசனம் வாசிக்கலாம். சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும் சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் பாருங்க, அவளிடத்திலிருந்து அங்க சொல்றாரு, சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த சில ஸ்திரீகள், அதை சொல்லி 3 பேரை சொல்றாரு. இதைத்தான் கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். அப்ப நம்ம வாழ்க்கையிலும் தேவன் கிரியை செய்து தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடிய நபர்களை கர்த்தர் உருவாக்கி வைத்திருந்தார். அன்னைக்கு சீஷர்கள் மாத்திரம் எல்லா பக்கம் போய் அவங்க இயேசுவை அறிவித்தாங்க மாத்திரம் இல்ல, அந்த நாட்களிலே இயேசுவோடு கூட இருந்து தேவனுக்கு அந்த பின் சென்று ஊழியம் செய்தார்கள். முன் சென்று அல்ல, பின் சென்று ஊழியம் செய்தார்கள். அங்க வசனம் அங்க சொல்லுது என்னது, அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்தவர்கள். அப்ப இயேசுவுக்கு பின் சென்று ஊழியம் செய்தக்கூடிய அந்த ஸ்திரீகள் தேவனுக்கு பின்பற்றி வந்திருந்தார்கள். அவர் சாகிறது மாத்திரம் இல்ல, கல்லில் வைக்கிறது மாத்திரம் இல்ல, அவள் கந்தகம் அதாவது என்னது சுகந்த விடுவதற்கு மாத்திரம் இல்ல, அவள் உயிரோடு எழுந்ததையும் அறிவிக்கக்கூடியவர்களாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இயேசுவுக்காய் ஊழியம் செய்ய, இயேசுவுக்காய் அவன் தொண்டு செய்ய, இயேசுவை அறிவிக்க, இயேசுவுக்கு பின் சென்று ஊழியம் செய்த அந்த மரியாளும், அதாவது யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமி என்பவள் 3 பேரும் தேவனுக்கு கூட்டு முயற்சியாக தேவனுக்கு சமூகத்துல என்ன பண்ணாங்க, இயேசுவை அந்த நாள் தொட்டு இந்த நாள் வரை ஊழியம் செய்து கொண்டேதான் இருந்தார்கள். அப்ப நாம நினைக்கிறோம், ஒரு குழுவாய் ஒரு ஊழியம் செய்ய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பின் சென்று இயேசுவுக்கு பின் சென்று ஊழியம் செய்ய கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் வேறுபடுத்தி இருக்கிறார். எல்லாரும் பின்பற்றி வந்த போது இவர்கள் அழுதார்கள், இவர்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கும் போது இவர்கள் அறிவித்தார்கள். அப்போ நாம வித்தியாசமா யோசிக்கணும். ஊழியம் செய்யக்கூடியவர்களுக்கு
கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஊழியம் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாரும் அழுகும்போது, சிரிக்கும் போது இவங்க அழுவாங்க. அப்ப என்ன இருப்பாங்க, என்ன உனக்கு வேற வேலையே இல்லையா, நீ ஜெபம் போயிட்டு இருக்கிறே அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்க அதெல்லாம் நினைச்சுக்காதீங்க. நாம அழக்கு ஒரு காலம் உண்டு. இந்த சமூகத்தில் ஆண்ட சமூகத்தில் அழ 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 சில வழிகளை கத்த திறப்பார். அழுகுகளுடைய வாழ்க்கையில சில வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய வழிகளை கத்த திறப்பார். அதான் சொன்னாரு, இவர்கள் போய் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அந்த வசனத்தை வாசிக்கலாம். 16:9 வாசிக்கலாம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவளோடு கூட இருக்க, அதாவது அவரோடு கூட இருந்தவங்க யாரு? சீஷர்களும் அந்த 70 சீஷர்கள் 120 பேர் என்ன கூட்டிட்டு ஜெபம் பண்ணாங்க, அப்படித்தானே? அப்போஸ்தலர் நடவடிக்கையில 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில 1ஆம் அதிகாரத்தில் எத்தனை பேர் வந்திருந்தாங்களாம்? ஆமா, இந்த அறிவித்த இந்த சீஷர்கள்லாம் தான் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இயேசு செத்து போயிட்டார் சொல்லி கூடி அங்க அழுது கொண்டு இருந்தவர்கள். அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, நீங்க போய் கலிலேயாவில் போய் என்ன பண்ணுங்க, இயேசுவை அறிவிங்க. அதாவது அங்க கலிலேயாவுக்கு போய் காத்துருங்கன்னு சொல்றாங்க. போனதுக்கு அப்புறம் தான் வர்றாங்க. 11 வாசிங்களே, 1:11. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலோமேயும் மத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து பாருங்க, இந்த இடத்துல இவங்க எல்லாம் கூடி அழுதுட்டு இருந்த ஜனங்களுக்கெல்லாம் இயேசுவை அறிவித்ததுனால இந்த 120 ஜனங்களுக்கு பேர் மாத்திரம் இல்ல, இத்தனை ஜனங்களும் கூடி இயேசுவோடு கூட இருந்த இந்த 120 பேர் வச்சுக்குவோம். இந்த 120 பேரும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அழுது கொண்டிருந்தார்கள். இந்த அழுது கொண்டிருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் அந்த அழுது என்னது, இயேசு மரித்து போயிட்டாரு, என் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நாங்கள் நம்பிட்டு இருந்தவங்க எல்லாம் கைவிட்டுட்டு போயிட்டாங்க, இயேசுவை நாங்கள் ரொம்ப நம்பிட்டு இருந்தோம், அற்புதத்தை பண்ணினாரு, அடையாளத்தை பண்ணினாரு, என் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி இவர்கள் அங்கே அதுவரை அழாதவங்க அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இதுக்கு முன்னால் அழுத இந்த 3 பேர் வந்து சொல்றாங்க, நீங்க அழுகாதீங்க, இயேசு உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி இந்த அழுது கொண்டிருந்த ஜனங்களுக்கு, அப்படின்னா நம்ம கூட இருக்க சபையில நிறைய பேர் இருப்பாங்க, இயேசு பின்பற்றி தான் வந்துட்டு இருப்பாங்க, ஆனா இவங்க அடிக்கடி அழக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்ப இவங்களோட வாழ்க்கையில இயேசுவை பற்றி அறிவித்து இயேசுவின் வாழ்க்கையில எப்படி மாற்றுவார் என்று சொல்லி கூட இருந்த ஜனங்களை சிறப்படுத்த வேண்டிய வேலை நம்முடைய வேலை. ஜெபிக்கிறவங்களுக்கு தான் அது முடியும். அழுகிறது என்னன்னா ஜெபிக்கிறவங்க ஆறுதல் படுத்தணும். உங்க வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது, கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்க வாழ்க்கையில இயேசு சில காரியத்தை பண்ணுவார் என்று சொல்லி. அழுகை என்று சொன்னா முடியாது, என் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு, நான் இதெல்லாம் நம்பிட்டு இருந்தேன், இதெல்லாம் வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்லி அவங்க சோர்ந்து போய் இருக்கும்போது அவர்களை திடப்படுத்தி இயேசுவின் பக்கம் தொடர்ந்து ஜெபிக்க வைப்பார்கள். அல்லேலூயா. அப்ப சோர்ந்து போய் ஏன் அழுக சொன்னார்னா, அழுகை என்று சொன்னா சாதாரண இல்லை, ஜெபிக்கணும், அந்த ஜனங்களுக்காக அழுது ஜெபிக்கணும். 2வது, சோர்ந்து போய் அழுது கொண்டிருக்க ஜனங்களை பார்த்து நீங்க அழாதீங்க, உங்க வாழ்க்கையில இயேசு அற்புதத்தை பண்ண போதுமானவராய் இருக்கிறார், நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம், நம்ம வாழ்க்கையை சில மாற்றங்களை கர்த்தர் கொடுக்க முடியும் என்று சொல்லி அவங்களை திடப்படுத்துகளாய் மாறின இந்த பெண்களை போல நீங்களும் நானும் மாற வேண்டும். அல்லேலூயா. இதுதான் கூடியிருந்த ஜனங்கள், இயேசுவை பின்பற்றி வந்த ஜனங்கள். இயேசுவை பற்றி தெரியும், உங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியும், ஆனா சூழ்நிலை பார்த்து அவர்கள் அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களை போய் திடப்படுத்தணும், அழுகாதீங்க, கர்த்தர் இன்னும் முடியல, ஒரு நேரம் கண்டிப்பா நான் ஜெபம் பண்ணுவோம், உங்க பிரச்சனை மாறும்.
உங்க போராட்டம் மாறும், அடைக்கப்பட்டிருக்கிற வழி திறக்கும் அப்படி சொல்லி கூட இருக்கிற ஜனங்களை ஸ்திரப்படுத்தி, சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களை ஸ்திரப்படுத்தி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை பலப்படுத்தி, குடும்பத்தில் இருக்க காரியத்தை எல்லாம் உற்சாகப்படுத்தி, இரண்டாவது அவங்களை ஜெபிக்கிறவர்களாக துதிக்கிறவர்களாய் மாற்றுவது இந்த பெண்களுடைய வேலை. அல்லேலூயா. அப்ப நம்மளை எதுக்காக அழ வேண்டும்னா, நாம முதலாவது தன்னைத்தான் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். அழுது தேவ சமூகத்திலிருந்து விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம ஜெபத்திலே காத்திருந்து அந்த விசுவாச வாழ்க்கை வாழ்வதற்கான கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் யாரெல்லாம் அழுகிறாங்களோ, யாரெல்லாம் விசுவாசத்தில் குறைவா இருக்கிறாங்களோ, அவங்களெல்லாம் விசுவாசத்தை ஸ்திரப்படுத்த அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்லி அவர்களோட சேர்ந்து ஜெபிக்கிற நபர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வேலை என்னன்னா, முதலாவது தேவனுக்காய் அழ வேண்டும். ஆண்டவரே, என் ஜனங்களுடைய எல்லாருக்காகவும் முதல்ல என்ன பண்ணணும்? தனக்காகவும், தன் குடும்பத்துக்காகவும், தன் சபைக்காகவும், தன் தேசத்துக்காகவும் அழ வேண்டும். இரண்டாவது, அறியாத இயேசுவை பின்பற்ற முடியாம தவித்துக் கொண்டிருக்கிற சீஷர்களா இருக்கலாம், சபைக்கு வரக்கூடிய நபர்களா இருக்கலாம், குடும்பத்தின் நபர்களா இருக்கலாம், நம்ம சொந்தங்களா இருக்கலாம், பந்தங்களா இருக்கலாம், அது இல்லாம இயேசுவை அறியாத ஜனங்களா இருக்கலாம். அழுது கொண்டிருக்கிற எல்லாருக்கும் இயேசுவை பற்றி அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ரெண்டு காரியத்தை நாம் தொடர்ந்து செய்வோமானா நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இதுதான் தேவனுக்கு பின் சென்று ஊழியம் செய்வது. இதுதான் தேவன் உயிரோடு இருக்கும்போது மாத்திரம் அல்ல, மரித்ததுக்கு அப்புறம் இயேசுவுக்காய் ஊழியம் செய்த மரியாளும், யாக்கோபின் தாயாகிய மரியாளும், சலோமி என்பவளும் செய்த ஊழியம், கூட்டு முயற்சியாய் செய்தது என்னன்னா, தொடர்ந்து இயேசுவுக்கை பின்பற்றி வந்தார்கள். அடுத்த வசனம் வாசிக்கலாம். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். அங்க பாருங்க, இவங்க போய் அறிவிக்கிறாங்க. அவங்க நம்பிட்டாங்களா? இயேசு சொல்லித்தானே போய் அறிவிச்சாங்க. இயேசு சொல்லித்தானே போய் அறிவிச்சாங்க. கூட இருக்கிற சீஷர்கள் என்ன பண்ணாங்க? நம்பினாங்களா? நம்ப மாட்டாங்க. உடனே அதுக்கு நம்ம சொல்லாம இருக்க கூடாது, ஏற்றுக்கணும் நினைக்க கூடாது. ஆனா ஏற்றுக்கொண்டாங்களோ இல்லையோ, நாம் அறிவிக்க வேண்டியது நம்முடைய வேலை. அல்லேலூயா. அதுக்கப்புறம் இயேசு 2 சீஷர்களுக்கு அறிவிக்கிறாங்க. அவங்க போய் சொல்றாங்க, ஆமாப்பா உயிரோடு இருக்கிறாருன்னு. நம்பல. ஆனா நம்புவதற்கான நேரம் வரும், அதுவரை நாம் அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த சீஷர்கள்ட்ட போய் இவங்க போய் சொல்றாங்க, அவர்கள் அவரை நம்பல. வசனம் வாசிக்கலாம். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. ஏன்னா இயேசு மரித்ததை அவர்கள் பார்த்துட்டாங்க, கல்லறை வச்சதை பார்த்துட்டாங்க. ஆனா அதெல்லாம் பார்த்தவங்க உயிரோடு எழுந்ததை பார்க்காதனால அவங்க நம்பவே இல்லை. வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை அவங்க நோக்கி சொல்றாங்க, அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அடுத்த வசனம். அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சொன்னாரு. பின்பு அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அதனால்தான் மனிதனாய் பிறந்த எல்லாருக்கும் இயேசு தெய்வம் என்பதை அறிவிக்க வேண்டும். அவன் ஏற்றுக்கொள்கிறானோ இல்லையோ அது 2வது விஷயம். ஆனா சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதுதான் வசனம். அப்ப சகல ஜனங்களுக்கும் இயேசுவை அறிவிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பு நம்மள்ட்ட இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அப்ப முடிவு வரணும் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்கிற அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய கடமை, பொறுப்பு நமக்கு இருக்குது. சொல்ல போனா நமக்கு இந்த சூலூர் சிட்டி இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை அறிவிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அல்லேலூயா. நாம் நினைச்சிட்டோம் சர்ச்சுக்கு வந்துட்டு போனா மாத்திரம் பத்துவோம் அப்படி கேட்ட இல்ல, சகல ஜனங்களுக்கும். அப்ப ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு ஜனங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். விசேஷமா நம்மளை இங்க வச்சிருக்காரு. நம்முடைய நண்பர்களுக்கு, நம்முடைய உறவினர்களுக்கு, நம்முடைய சொந்தக்காரருக்கு, நம்ம அண்டை வீட்டாருக்கு, நம்ம சுற்றி ஜனங்களுக்கு, நம்முடைய கிராமத்திற்கு இயேசுவை அறிவிக்க வேண்டிய பொறுப்பும்
கடமையும் நமக்கு இருக்குது. அதான் பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இந்த 12 சீஷர்களுக்கு மாத்திரம் 120 பேரும். அதனால தான் இயேசுவை அறிவிக்க எல்லா ஜனங்களும் அவங்க துன்பப்பட்ட போது எல்லா சிதறப்பட்ட ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்களாமா? இயேசுவை பிரசங்கித்தார்களாமா. எங்கெல்லாம் சிதறி போனாங்களோ அங்கெல்லாம் இயேசுவை பிரசங்கித்தார்களாமா. அப்படிதான் தோமா இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவில் இருக்க ஜனங்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு உலகத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு தோமா வந்தார். அப்போ ஏன் இங்க வந்து அறிவித்தார்னா, அதன் மூலம் தான் இயேசு பிரவித்தாதான் உலகத்தின் கடைசி பரியந்தமும் இயேசுவின் நாமம் அந்த 12 120 பேரை வச்சுதான் பிரபல்யமாக வேண்டி இருந்தது. அதனால தான் தோமாவை கர்த்தர் இங்க அனுப்பினார். அப்ப நம்ம இருக்கக்கூடிய பகுதியில சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதற்கு நீங்களும் நானும் ஒரு பாத்திரமானாய் இருக்கிறோம். அதனால இயேசுவை அறிவிக்க வேண்டிய கடமையை நமக்கு ஏற்றுக்கொள்கிறாங்களோ இல்லையோ அது நாங்க நீ பத்தி கவலையப்படாதீங்க. ஆனா அறிவிக்க வேண்டிய கடமை இருக்குது நமக்கு. அதனால தான் பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. அப்ப இயேசுவை பற்றி அறிவிக்காவிட்டால் நமக்கு ஐயோ. இயேசுவை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். அது ஐயோ ஆண்கள் தான் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிற பெண்களும் சொல்ல வேண்டியது இருக்குது. அவர்களும் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ நாம ஒரே நபருக்கு மாத்திரம் எல்லாருக்கும் பார்க்கிற ஜனங்களுக்கு எல்லாம் இயேசுவை அறிவிக்க வேண்டிய கடமை இருக்குது. நாம் அதற்கான முயற்சிகளை பயின்று கொண்டிருக்கிறோம், ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். வரும் நாட்களிலே நாம் அந்த ஊழியத்தை செய்ய போகிறோம். அல்லேலூயா. ஏன்னா அவர்கள் நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அடுத்த வசனம், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அதை நீங்க அறிவிக்கும் போது அதை விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிச்சு ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டவர்களை நான் எனக்கென்று எடுத்துக்கொள்ளுவேன். அதை ஏற்றுக்கொள்ளாம, அதை விசுவாசிக்காம, ஞானஸ்தானம் எடுக்காம, அதை பின்பற்றாம, என்னை பின்பற்றி வராதவங்கள ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். நான் சொல்லல, வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப நாம அறிவிக்க வேண்டிய நம்முடைய வேலை, சொல்ல வேண்டியது நம்முடைய வேலை. ஆனா அவங்க ஏற்றுக்கொள்வார்களான்னு சொன்னா அந்த 12 பேரும் ஏற்றுக்கொள்ளல. மரியாள் போய் சொல்லும் போதே சீஷர்கள் ஏற்றுக்கொள்ளல. அந்த 2 சீஷர்களை போய் அறிவிச்ச போது இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. ஆனா இயேசுவே வந்து அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லும் போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனை நாம் ஏன் பேர் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னோம்? நாம ஜெபிக்காம கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். அப்ப நாம ஜெபம் பண்ணிட்டு அவர்கள் இயேசுவை அறிவிக்கும் போது அவர்கள் விசுவாசத்தினாலே ஏற்றுக்கொள்வார்கள். விசுவாசத்தினாலே கிரியை செய்ய ஆரம்பிப்பார்கள். அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். நீதிமான்கள் ஆக்கப்படும் போது பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. அதான் பாருங்க, விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அடுத்த வசனம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. இப்படி விசுவாசிக்க கூடிய நபர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நீ விசுவாசிச்சு இயேசுவின் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டார்னா என்ன பண்ணுவாங்கன்னா, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நவமான பாஷைகளை பேசுவார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அப்போ விசுவாசத்தினால நீங்க செய்யப்படுகிற அதற்கு தேவன் சாட்சியாய் இருக்கிறார். நாம ஆண்டவர் விசுவாசிக்கும் போது கர்த்தர் கொடுக்கிற அதிகாரத்தை பயன்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். நம்ம கர்த்தரை அறிவிக்கும் போது நீங்க அந்த இடத்துல போய் நீங்க இயேசுவை அறிவித்து உங்களுக்காக ஜெபம் பண்றேன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அங்க அற்புதங்கள் நடக்கும். பிசாசுகள் ஓடும், நோய்கள் மாறும், பலவீனங்கள் எல்லாம் மாறும். அந்த அதிகாரத்தை எப்படி கொடுக்கிறாருன்னா, நீங்க அறிவிக்கும் போது அது உங்களுக்கு அந்த அறிவிப்பு சொல்லு, அதை விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவான காரியத்தையும் உங்கள் கைகள் மூலமாய் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழியம் பண்ணும்போது சும்மா போய் செய்யக்கூடாதுங்க. கர்த்தர் சில கிருபைகளையும் வரங்களையும் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. தொடர்ந்து அறிவிக்க அது கிரியையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். நம்ம ஜெபம் பண்ணும்போது ஏன் அது அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குதுன்னா, விசுவாசிக்கனா ஏண்டவர் விசுவாசிக்கிறேன், என்னை கொண்டு கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அதனால தான் அந்த 12 சீஷர்களை கர்த்தர் பயன்படுத்தினார். அந்த 120 சீஷர்களை கர்த்தர் பயன்படுத்தினார். பிலிப்பு என்ன பண்ணா, எங்க எல்லாமே சுத்தி தெரிஞ்சான். அவன் சீஷன் அல்ல, ஆனா பந்தி விசா செய்துட்டு இருந்தான். அவன் போய் இயேசுவை அறிவித்தான். அங்க அநேக அற்புதங்கள் நடந்தது. 12 சீஷன் மாத்திரம் அல்ல, அங்க இயேசுவை பிரசங்கித்த எல்லார் மூலமாகவும் அங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பாருங்க, ரொம்ப அருமையா போட்டிருப்பாரு. அப்ப 12 சீஷர்கள் மாத்திரம் அல்ல, அங்க ஸ்திரீகளும் எல்லாரும் இயேசுவுக்கு சாட்சிகளாய் மாறினார்கள். அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றதுதான்,
நீங்க இயேசுவை அறிவிக்க ஆரம்பிங்க. நீங்க அதுக்கு முன்பாய் அழ ஆரம்பிக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும், தேசத்துக்காக, குடும்பத்துக்காக, சபைக்காக நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இரண்டாவது, இந்த ஜனங்களுக்காக இயேசுவை அறிவிக்கிறவர்களாய் மாறணும். அது மாத்திரம் இல்ல, சகலத்தின் கடைசி வரையும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், நம்ம எல்லையில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் இயேசுவை அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறணும். அப்ப அவர்கள் வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகள், போராட்டத்தில் எல்லாம் நீக்க இயேசு நம்முடைய விசுவாசத்தினாலே சில கிரியைகளை செய்ய ஆரம்பிப்பார். நம்முடைய ஜெபத்தினாலே அவள் வியாதிகள் நீங்கும், பிசாசுகள் நீங்கும், கட்டுகள் உடையும், அவன் பலவீனங்கள் மாறும். அதனாலே அவர்கள் விசுவாசித்து அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அப்ப அடுத்த வசனம் வாசிக்கலாம். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தார். அவர் வேலையை முடிச்சுட்டு அவருவே உட்கார்ந்துட்டாரு. அப்புறம் அறிவிக்க வேண்டிய வேலையில நம்முடைய வேலை. அல்லேலூயா. இயேசு ஒரு நாட்களிலே இயேசு உலகமெங்கும் அந்த எல்லா தேசத்திலும் சுற்றி திரிந்து இயேசு பிரசங்கித்தார். அவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார், வானத்தில் பரலோகத்தில் போய் தேவன் வலது பரிசத்தில் உட்கார்ந்து விட்டார். அடுத்தது உங்களையும் என்னையும் நியமித்து விட்டு போயிட்டார். என்னதுக்கு? அவருடைய வேலையை தொடரும்படியாக. அவர் எப்படி உலகம் எல்லாம் போய் என்ன பண்ணாரு? கலிலேயா, சமாரியா, யூதேயா எல்லா பக்கத்துல போய் தெரிந்து இயேசு எப்படி பிரசங்கம் பண்ணினாரோ, அதே போல நீங்களும் நானும் சுவிசேஷத்தை, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? அறிவிக்க வேண்டிய வேலை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதை அறிவிக்கிறதுக்கு தான் ஜெபத்தோடு நாம் கடந்து செல்ல வேண்டும். ஆமென். நாம் ஜெபத்தோடு கடந்து செல்ல வேண்டும். முதலாவது ஜெபிக்க வேண்டும், இரண்டாவது இயேசுவை அறிவிக்க வேண்டும். அப்ப இயேசு உயிரோடு எழுந்து பிதாவுடைய வலது பரிசத்தில் அமர்ந்திருந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். இங்கதான் போய் சொல்லணுங்கிறது இல்ல, எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. நீங்க போய் அறிவிக்கும் போது உங்கள் மூலமாய் வசனம் உறுதிப்படுத்தப்படும். உங்கள் மூலமாய் அநேக சுகங்கள் நடக்கும். ஆமே, உங்கள் மூலமாய் என்ன பண்ணும்? அநேக அற்புதங்கள் நடக்கும். ஆனா ஜெபிக்காம போயிடக்கூடாது. நிறைய பேருடைய வேலை என்ன அப்படின்னா, ஆண்டவர் அற்புதம் பண்ணுவாரு, அதிசயம் பண்ணுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. நீங்க ஜெபம் பண்ணாம போனீங்கன்னா நடக்கிறது வேறையா இருக்கும். அதனால ஜெபத்தோடு கூட, ஐக்கியத்தோடு கூட, அனுமதியோடு கூட நீங்கள் இயேசுவை அறிவிக்க கடந்து சென்று நீங்க நடந்தீங்கன்னா உங்களை கொண்டும் கர்த்தர் அநேக காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே தேவ சமூகத்தில் இதுக்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன ஆண்டவரே, நாங்க கொஞ்சம் பேர் தானே, நாங்க என்ன இது பண்ண போறோம் அப்படின்னு. அதனால தான் இன்னைக்கு ரொம்ப நாள் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். கர்த்தர் நம்மை கொண்டும் காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம இந்த நாளிலே தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வேண்டும். சில நாம் நினைக்கிறோம் நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது போல தோணுது. இல்லை, கர்த்தரே அங்கே அங்கீகரித்து வச்சிருக்கிறார். என்னது? சீஷர்களோடு கூட 120 பேர் இருந்தபோது மரியாளும் அநேக அந்த மகதலேன மரியாளும், யாக்கோபின் தாயாக மரியாளும், சலோமியும் கூட நிறைய சீஷர்கள் இருக்காங்க. எல்லாம் சேர்ந்துதான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். இந்த 12 பேருடைய நாமங்கள் தான் சுவிசேஷமாய் சொல்லப்பட்டிருக்க தவிர அங்க அநேக பேர் இயேசுக்கு ஊழியம் செய்தார்கள். அதுல இவர்கள் தான் உலகத்தின் கடைசி வரையும் ஊழியம் செய்தவருடைய பேர் தான் 12 பேர். ஆனா அந்த தேசத்தில் ஊழியம் செய்தவர்கள் அநேகர் இருந்தார்கள். அல்லேலூயா. அந்த நபர்கள் இயேசுவை எங்கும் திரிந்து இயேசுவை பிரசங்கித்தார்கள். அதுக்கப்புறம் தான் அவர்கள் ஒவ்வொரு கண்ணங்களுக்காக கடந்து வந்தார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு அழைத்த அந்த அழைப்புக்கு நேராய் நமக்கு செல்லும் போது நம்மையும் கர்த்தர் எல்லாமே பயன்படுத்துவார். அதனால தான் சொல்லுது, அந்த கடைசி வசனம் சொல்லுது, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியைகளை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்ப வசனத்தை உறுதிப்படுத்த நாம் எங்கும் இயேசுவை அறிவிக்க வேண்டும், எங்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஆயத்தமாக ஜெபத்தோடு கூட நாம் கடந்து சென்று அறிவிக்கும் போது கர்த்தர் நம்மோட கடந்து வந்து காரியங்களை நடப்பிப்பார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். இந்த நாளிலே தேவ சமூகத்தில் கர்த்தர் சொன்னபடியாக அநேகர் இயேசுவுக்கு பின்பற்றி வந்திருந்தார்கள். அநேகர் தேவ சமூகத்திலே
தேவனை பின்பற்றி வந்தார்கள். அவர்கள் அழவில்லை. ஆனா அழுத நபர்களுக்கு தான் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அழுத நபர்களைத்தான் கர்த்தர் அனுப்புகிறார். அழுத நபர்களுக்குத்தான் கர்த்தர் தரிசனமாகிறார். அழுத நபர்களுக்குத்தான் கர்த்தர் அதிகாரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். எப்போ சீஷர்கள் அழுகலையோ அநேகர் பின்பற்றி வந்தார்கள். ஆனா ஸ்திரீகள் அழுதார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். சீஷர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கும் வெளிப்படுத்தினார். எப்ப ஆள ஆரம்பிக்கிறோமோ அதுக்கப்புறம் தான் கர்த்தர் நம்மை அனுப்புவார். எப்ப சீஷர்கள் அழுது புலம்பி என்ன பண்றது தெரியாம இருந்தாங்களோ அப்ப அவங்க ஜெபம் பண்ணும்படியாக, அழும்படியாக, கதறும்படியாக கர்த்தர் வழிகளை உருவாக்கினார். அவர்களையும் அனுப்பினார். அவர்களுக்கும் தரிசனமானார். ரெண்டு காரியத்தை பார்க்கிறோம். முதலாவது ஸ்திரீகள் அழுதார்கள். அவர்களுக்கு கர்த்தர் தரிசனமானார். அவர்கள் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிவிக்க அவர்களை கர்த்தர் பயன்படுத்தினார். இரண்டாவது சீஷர் அழுதார்கள். கர்த்தர் அவர்களுக்கும் தரிசனமாகி அவர்களையும் இயேசுவை அறிவிக்க பயன்படுத்தினார். இது புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று. இயேசுவை அறிவிக்க முதலாவது அழ வேண்டும். இயேசுவை அறிவிக்க முதலாவது ஜெபிக்க வேண்டும். இயேசுவை அறிவிக்க முதலாவது தேவ சமூகத்தில் அவன் காத்திருக்க வேண்டும். அழுவது என்று சொன்னா, கண்ணீர் விடுவது என்று சொன்னா ஜனங்களுக்காக ஆமென் தேவ சமூகத்தில் மன்றாட வேண்டும். ஆண்டவரே என் ஜனங்களை ரட்சிப்பீராக. என் ஜனங்களை அதான் அவன் சொல்றாரு, எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, எருசலேமுக்காக அழுங்க. எருசலேம் ரட்சிக்கப்பட அழுங்க. எருசலேம் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் விடுதலையாகப்பட அழுங்க. அவர்கள் எல்லாம் மன்னிக்கும்படியாக, அவர்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக அழுங்க என்று சொல்லி அங்கே இயேசு சொல்கிறதை பார்க்கிறோம். உங்களுக்காக அழுகாதீங்க, உங்களுக்காகவும் எனக்காக அழுகாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் எருசலேமுக்காகவும் அழுங்கள். முதலாவது நமக்காக அழுகணும். இரண்டாவது நம்முடைய பிள்ளைகளுக்காக அழுகணும். மூன்றாவது நம் குடும்பங்களுக்காக அழுகணும். நாலாவது எருசலேம் நம்முடைய பட்டணத்துக்காக அழுகணும். அப்படி அழுகும்போது தான் கர்த்தர் நம்மை அனுப்புகிறார். நான் உயிரோடு இருக்கிறதை காண்பிக்கும்படியாக நம்மை சாட்சியாக கர்த்தர் அனுப்புகிறார். நான் பார்த்தேன், இயேசு உயிரோடு தான் இருக்கிறார், என்னோடு பேசினார் என்பதை அங்கே அறிவிக்கக்கூடிய நபர்களாய் அனுப்புகிறார். அதுக்கப்புறம் அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நம் சொல்லப்பட்ட காரியத்துக்கெல்லாம் அங்கே அற்புதங்களும் அடையாளங்களும் கர்த்தர் செய்து அங்கே கிரியை வசனத்தை உறுதிப்படுத்தி கர்த்தர் அவர் கூடயே இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டு சமூகத்தில் நாம் கேட்கிறதெல்லாம், ஆண்டவரே அழ, தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க, தேவ சமூகத்தில் கண்ணீரோடு காத்திருக்க உதவி செய்வீராக. ஜெபிக்கிற நபர்களுக்கு, அழுகிற நபர்களுக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்க விரும்புகிறார். ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆண்டு சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய ஜனங்களை தான் கர்த்தர் அனுப்புகிறார். முதலாவது அழுதவர்கள் முதலாவது அனுப்பப்பட்டார்கள். இரண்டாவது அழுதவர்கள் இரண்டாவது அனுப்பப்பட்டார்கள். ஆனா அழுதவர்கள் எல்லாம் அனுப்பப்பட்டார்கள் என்பதுதான் முக்கியம். இந்த நாளிலும் ஆண்டு சமூகத்தில் நன்றியோடு கூட துதிக்கும்படியாய், அது பெண்கள் ஆண்கள் என்று இல்லை, யார் அழுகிறாங்களோ அவர்களை கர்த்தர் அனுப்புவார். யார் தேவ சமூகத்தில் கதறுகிறார்களோ அவளை கர்த்தர் அனுப்புவார். அது ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அழுவதற்கு ஒரு காலம் உண்டு என்று சொன்னா அறிவிப்பதற்கு ஒரு காலம் உண்டு. அழுவதற்கு ஒரு நேரம் உண்டு என்று சொன்னா ஆமென் மகிழ்ச்சி அடைய ஒரு நேரம் உண்டு. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று வேதம் சொல்கிறது. அறுக்க வேண்டும் என்று சொன்னா கண்ணீரோடு விதைக்க வேண்டும். கண்ணீரோடு விதைத்தா கம்பீரத்தோடு அறுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நல்ல நாளிலும் தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி பார்த்து, தகப்பனே எல்லாம் தேவ கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை அனைத்தும் தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.